அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2023க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதற்கடுத்து எத்தனை நாள் கழித்து எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதற்கப்புறம் எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இந்த பதிவில் நம்ம ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2023 பிசி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வருமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஏன்னா பிசி எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, ஏன்னா இவ்வளோ போட்டி இருக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க, ஆனால் உங்களோட கேட்டகிரி கட் ஆஃப்குள்ளே வரமாட்டீங்க இல்லையா. அதனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். 2022 ஓகேங்களா, 2022 எஸ்ஐக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 444 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். இதற்குண்டான அறிவிப்பு 2022ஆம் ஆண்டு ஒரு மார்ச் மந்த். ஓகேங்களா, மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, மார்ச் மந்த் எஸ்ஐ எக்ஸாமுக்கான எஸ்ஐக்கு உண்டான வேக்கன்சி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி TNUSRB தரப்பில் இருந்து அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு எப்போ இந்த 2023 எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்ற கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 80% நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கேட்டகிரி கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வர முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 2022 பிசி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின் பேப்பரே ஈஸி தான், ஆனால் நம்மளால் கட் ஆஃப்குள்ளே உள்ளே வராமல் உள்ளே வந்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், என்னோட மார்க் 61, ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த 32 மார்க் எடுக்க முடியல, அதாவது வேல்யூ பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டிக்குமே நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த பகுதி அதாவது உளவியல் பகுதியிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் ஏஜ் 2023 அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஏஜ் என்ன இருக்கணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட் கூட நம்ம முந்தைய வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்குரிய லிங்க் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதே போல் அந்த கோவிட் டைமில் இருந்த அந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா ஏஜ், அது கரெக்டாக நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. இதை பற்றின அப்டேட் TNUSRB அஃபீஷியலாக சொன்னால் மட்டும்தான் அதை கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் இல்லையா. புரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6500 வேக்கன்சி கொடுத்துருக்கீங்களே, இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2021 பார்த்தீங்கன்னா TNUSRB பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன், எல்லா மாவட்டத்தோட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரண்டம் அனுப்பி எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி எங்களுக்கு மெயில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய அந்த மெமோரண்டமில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே மெமோரண்டமில் கலெக்ட் பண்ணி இந்தந்த ஸ்டேஷனில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் டிஎஸ்பிக்கு எவ்வளோ இருக்குது, ஏஆருக்கு எவ்வளோ இருக்குது, ஃபயருக்கு எவ்வளோ இருக்குது, ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தோட ஹெட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா TNUSRB ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா, அதில் ஏறக்குறைய ஒரு 10,000 ப்ளஸ் காலி பணியிடங்களை அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இது நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது எஸ்ஐ மற்றும் பிசி 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தைய ஆண்டு 2022 ஒரு 3500 ப்ளஸ் வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேகன்சி 6500 வேகன்சி இருக்கு இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக 6500 வேகன்சி இந்த 2023 நிரப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் ப்ரிப்பரேஷனை கைவிட்டுறாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் 70 மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 70க்கு 70 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி இறங்கினா மட்டும்தான் 68, 69 அந்த ரேஞ்சிலையாவது உங்களால் எடுக்க முடியும் இல்லையா. அதுக்காக சொல்கிறேன், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆனால்
எக்ஸாம் வருமான்ற கேள்வி இருக்கக்கூடாது. 2023ல் 100% வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் இப்போத்திலிருந்து படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ சிலபஸ் என்ன எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ TNUSRBக்கு வந்து நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் புக்ஸோட ரிவ்யூ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுப்போம். நம்மளோட புக்ஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம். நம்மளோட புக்ஸை யூட்டிலைஸ் பண்ணி எத்தனை மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நன்றிகள்.